இன்னொன்று கூட இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம எடுக்க வேண்டிய உறுதிமொழியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோன்னு வச்சுக்கிங்க. 30,000 50,000 20,000 ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறோன்னா அதுலேருந்து 10% குறைச்சி நீங்கள் சம்பளம் வாங்குற மாதிரி மைண்டில் முடிவு பண்ணிவிடுங்க. 30,000 வாங்குறீங்கன்னா 27,000 தான் உங்களுக்கு சம்பளம் வருது. அப்போ 27,000 தான் வந்தா நீங்க குடும்பம் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா? நடத்துவோம்ல. அப்ப 27,000 தான் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த 10% எடுத்து சேவிங்ஸ்ல போடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இல்லாத விஷயம் நான் அடுத்த வருஷம் வந்து நான் பெரிய பணக்காரன் ஆயிடும் நினைச்சா ஆக முடியாது. உடனே நான் இந்த வருஷத்துக்குள்ள பாரு அடுத்த டிசம்பருக்குள்ள பாரு நான் கார் வாங்கிறேன் அதை வாங்கிறேன்னா வாங்க முடியாது. முதல் இருக்கிறத சேமிக்கிறதுக்கு பழகுங்க. இருக்கிறது என்னவோ அதுல இருந்து சேமிக்கணும். அப்போ அந்த உறுதிமொழி எப்படி இருக்கணும்னா, நான் 50,000 ரூபாய் வாங்குறேன், 5,000 நான் 45,000 தான் வாங்குறேன், மீதி 5,000 என்னோட சேவிங்ஸ். அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கூட சொல்றேன் நான். அப்போ அந்த மாதிரி எண்ணத்தோட ரைட் 30,000 ரூபாய் ஹஸ்பண்ட் கொடுக்குறாரா, 27,000 தான் கொடுத்தான்னு மனசுல வச்சுக்கோ, மீதி 3,000 சேவிங்ஸ்ல போடணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த கூட்டு வட்டி முறையில் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க, மாதம் ஒரு 1,000 ரூபாய் நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் ஏதோ ஒரு 8% ஒரு 8 to 12% கொடுக்குற ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10-15-16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 17 20 லட்சம் ஆயிடும். அது எவ்வளோ? 1,000 ரூபாய் சேர்த்தா? ஆமா. அது எத்தனை வருஷத்துக்குள்ள சார்? ஒரு 20 வருஷம் வச்சுங்களா. 20 வருஷத்துக்குள்ள அது வந்து 17 20 லட்சம் ஆயிடும். 20 லட்சம் ஆகும். 20 லட்சம் ஆயிடும். இது வந்து கூட்டு வட்டி முறையில் நீங்க சாதாரண ஒரு டெபாசிட் போட்டாலும் ஒரு 8% வர்ற மாதிரி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லயோ மற்ற ஏரியாலயோ அதெல்லாம் போடும்போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பணத்துல ஒரு 1,000 2,000 3,000 நீங்க மாசம் போடணும். நான் இந்த வருஷம் கார் வாங்கிறேன் பைக் வாங்கிறேன்றது உறுதிமொழி கிடையாது. இருக்கிற பணத்தை நான் கொஞ்சமா சேமிக்க போறேன், அதுதான் உங்களோட உறுதிமொழியா. என்ன நடக்குமோ அதை மட்டும் உறுதிமொழியா எடுங்க. நடக்காத விஷயத்தை வந்து உறுதிமொழியா எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, நடைமுறைக்கு சாத்தியமும் கிடையாது. அப்போ மாசம் வந்து நம்ம வந்து ஒரு எஃப்டியில் போடுறதோ ஒரு ஆர்டியில் போடுறதோ அந்த சின்ன பணத்தை நீங்க போட என்ன ஆகும்னா நீங்க பினான்சியலா உங்களோட விஷயம் வந்து வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குங்க. ஓகே, வளர்ச்சி